தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொலியில சீமான் கட்சி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, இந்த வீழ்ச்சிக்கு யாரு காரணம், இதனால சீமான் அவர்கள் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டு இருக்கிறாரு. இத பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தி சில அவதூறுகளை பரப்பி நெல்சன் மற்றும் ராஜ்புரன் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனையை பத்தியும் ஆடு வளர்ந்த அளவு கூட அறிவு வளரல அப்படின்னு கிராமப்புறங்கள்ல மூதாதையர்கள் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் ராஜ்புரனோட செயல் அமைஞ்சிருக்குது. இத பத்தியும் தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். முதல்ல திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு சின்ன காணொலி நேற்று வெளியிட்டு இருந்தாரு. இது என்னன்னா, இந்த தோல்விக்கு நாங்க வருத்தப்பட தேவையே இல்லை, நமது பிள்ளைகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம், இந்த தோல்விக்கு மக்கள் தான் வருத்தப்படணும் அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது 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 நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சாட்டை அவர்களாகட்டும், இல்ல ராஜ்புரன் அவர்களாகட்டும், ஒரு சில ஆதரவாளர்களாகட்டும், எல்லாருமே ஒரு சில கட்சியை பத்தி ரொம்ப அவதூறு பரப்பிக்கிட்டு, அவதூறுங்கிறத விட அவங்க பண்ண தப்பா சுட்டி காட்டலாம். செய்தி ஊடகங்கள், ஒரு சில யூடியூப் சேனல்கள் எல்லாமே விஜய் அவர்கள் பண்ண தப்ப சுட்டி காட்டினாங்களே தவிர அதே வேலையா அங்க யாரும் இருக்க கிடையாது. ஆனா நாம் தமிழர் தம்பிகள் அனைவரும் அதே வேலையா நொடிக்கு நொடி விஜய் வீட்டுல என்ன நடக்குது, விஜய் நிர்வாகிகள் என்ன தப்பு பண்ணுவாங்க, விஜயோட தம்பிகள், விஜயோட பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு 24x7 24 மணி நேரமும் அவர்களை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு, ஒரு புள்ளி தப்பானா கூட அதை பத்தியே பேசிக்கிட்டு, முழுக்க முழுக்க விஜயோட வெற்றிக்கு காரணமா இருந்தது திமுகவோ இல்ல அதிமுகவோ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட இந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரே காரணம் நாம் தமிழர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜயை பத்தி ஃபுல்லா சோசியல் மீடியால பேசினது முதற்கொண்டு, அவருடைய கொள்கையற்ற கூட்டம் தான் இருந்தாலும் அந்த கொள்கைகளை கொண்டு போய் மக்களோட சேர்த்தது பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் நிர்வாகிகள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இதை எதனால இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நேற்று திரு சீமான் அவர்கள் அந்த வெளியிட்ட ஒரு காணொளி எல்லார் மத்தியிலையும் ஒரு கண்கலங்க வைத்ததுதான். காரைக்குடி மக்கள் முதற்கொண்டு தமிழ்நாட்டுல ஒரு மூளை முடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஒரு நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாரையும் ஒரு கண்கலங்க வச்சிருக்க அந்த காணொளி. நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் மக்களுக்காக நிக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கடந்த ஒரு 10-15 வருடங்களாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இல்ல ஆசிரியர்கள் பிரச்சனை, இல்ல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிகளோட உறவுகள் தான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த படுதோல்விக்கு காரணமும் இந்த நாம் தமிழர் கட்சிகள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தன் வளர்ந்துருக்கிறான், மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறிய, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, உடம்புதான் வளர்ந்துருக்குது, கொஞ்சமாவது மூளை இருக்குதா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயல் தான் நாம் தமிழர் கட்சியின் ஒரு ஆதரவாளர் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 நாள் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு செயல். அது என்ன அப்படின்னா, நெல்சன் நாம் தமிழர் கட்சியோட தப்ப சுட்டி காட்டுன்ற பேர்ல ஒரு சில அவதூறுகள் பரப்பி இருந்தாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒருத்தங்க நம்ம மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா நம்ம அந்த அவதூறுக்கான ஆதாரத்தை கேட்கலாம். இல்ல நீ சரியான ஆதாரம் கொடுக்கல, நீ பொய் சொல்ற அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ காணொலி மூலியமாக மக்கள்கிட்ட அதை வெளிப்படுத்தலாம். இல்ல நீ அவதூறு தான் பரப்புற, எனக்கு என்ன, நீ என்னமோ பேசிருப்போ அப்படின்னு நம்ம அது கடந்து போயிருந்திருக்கலாம். இல்லப்பா எனக்கு கடந்தும் போக முடியல, இதை எப்படி விடுறதுன்னு தெரியல அப்படின்னா, இவர் பொய்யான ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படின்னா ஒரு மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீச்சருவாளோட அவங்க வீட்டுக்கு போறதுங்கிறது ஒரு வெறித்தனமான செயல்னு தான் என்னால சொல்ல முடியும். இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல். ஒரு சட்டி சோத்துக்கு ஒரு பருக்கதான் பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த ஒரு செயல் தான் ஒரு மிகப்பெரிய இழிவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்புரன் என்ன பண்றாரு அப்படின்னா, நெல்சன் நாம் தமிழர் கட்சியும் அங்க இருக்கிற சாட்டை துறைமுருகனும் பணத்தை வாங்கிட்டு தான் பேசுறாங்க, திரு சீமான் அவர்களும் பணத்தை வாங்கிட்டு தான் பேசுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு சாட்டை துறைமுருகன் அழகா ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல, அது அப்படியே போயிருந்திருக்கலாம். இதுலதான் குறுக்க வந்தாரு ராஜ்புரன். இவர் இவரும் பேச ஆரம்பிக்க, அப்புறம் நெல்சன் என்ன பண்ணிட்டாரு, ராஜ்புரனை பத்தி இவரு கொடுக்குற அந்த மெட்டீரியல் எல்லாம் தரக்குறைவா இருக்கு, ஒரு குவாலிட்டி கிடையாது அப்படின்னு பேச, இவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து முரண்பாடுகள் சோசியல் மீடியாலயே வந்திருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில யாரும் போன்ல பேசிக்கல, இல்ல நேர்ல பேசிக்கல, சோசியல் மீடியா அந்த வீடியோலயே இவங்களுக்குள்ள பல சண்டைகள் ஒரு கட்டத்துல ராஜ்புரன் என்ன பண்ணிட்டாரு, நேரா அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு. நெல்சன் அவங்க வீட்டுக்கே போயிட்டு வெளியே அவங்க அப்பா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு, இதனாலதான் வந்தோம், உங்க பையன்ட்ட இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க என்னங்கிறது தெரியல. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜ்புரன் WWE பூந்து அடிக்கிற மாதிரி அடிக்க, அவங்க இவங்களை பிடிச்சி அடிக்க,
உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்தவங்க நிர்வாகிகள் எல்லாமே நாம் தமிழர் நிர்வாகிகள் இதுல வந்து குறையே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த சண்டை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக மட்டும்தான் அங்க போயிருக்காங்களே தவிர, ஒரு சண்டைய மூட்டி விடணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க நாம் தமிழர் கட்சி வந்து கூட போகல. இது வந்து நல்லாவே அந்த வீடியோலயும் தெரியும். அவங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட்லயும் தெரியும். இவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்த வகையில திடீர்னு அடிச்சுக்கிறாங்க. அத நாம் தமிழர் கட்சியில இருந்த அங்க இருந்த ஒரு சில நிர்வாகிகள வந்து அவங்கள அத தடுத்து வெளிய கூட்டு போயிடுறாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ராஜ்புரனோட கார் கீ வந்து உள்ளேயே மாட்டிக்குது. அந்த சண்டையில உள்ளேயே விழுந்துருது, உள்ளேயே மாட்டிக்குது. அதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து போக முடியாம வெளிய இருந்து கார் கீய குடுங்க அப்படின்னு ஒரு சில சலம்பல்லாம் வருது. அதுக்குள்ள அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் கூடி என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள, இந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா? நம்ப புத்தி நம்மளையும் மீறி வந்து ஒரு கோபம் இதெல்லாமே வந்து ராஜ்புரன் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பேசினாதான் அங்க இருக்கிற நம்ம மேலே தப்பு இருந்தாலும் அது கொஞ்சம் சால்வ் ஆகும். எந்த ஒரு இடத்துலயும் நிதானம் வந்து தடுமாறக்கூடாது. அது வந்து ராஜ்புரன் அந்த இருக்கிற உடம்புக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கணும். இருந்தாலும் அவரு சாப்பிடுற அந்த மெட்டீரியல் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண விடலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா ஊட்டச்சத்து எடுத்துட்டு முறுக்கேறிக்கிட்டு அட்ரா புட்ரா அப்படின்லாம் பண்ணுவாரு. அந்த ஒரு நம்ப ஒருத்தனை அடிச்சோம்னாலே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியே எல்லாத்துக்கும் சண்டை வருது. கைகலப்பெல்லாம் ஆகுது. இதுல நம்ம வந்து நான் குறிப்பா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சண்டைக்கு போறோம் அப்படின்னா முதல்ல வேட்டி கட்டிட்டு போக கூடாது. இப்ப ராஜ்புரன் அவர்கள் ஜட்டிபுரனா மாறிட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு வருத்தம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு செயல். நமக்கு ஒரு சின்ன அவமானம் அப்படின்னா அது வந்து நம்ம மைண்டவே அப்படியே மாத்த ஆரம்பிச்சிடும். இந்த வேட்டியெல்லாம் உருவனதுக்கு அப்புறம் ராஜ்புரன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பையில இருந்து வீச்சரவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ப்ரீ பிளானடா தான் அவங்க அங்க வீச்சரவை கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. ஏன்னா இது வந்து நம்மளோட வீடு கிடையாது. நம்மளோட வீடா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள அருவா எங்க இருக்குது, கொடுவா எங்க இருக்கு, இல்ல ஒருத்தங்களை அட்டாக் பண்றதுக்கான மெட்டீரியல் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நெல்சனோட வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு எப்படி அந்த கொடுவா கிடைச்சது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவங்க ஒரு பேக்கை தூக்கிட்டு போறாங்க. அந்த வீடியோல கிளியரா தெரியுது ராஜ்புரன் வந்து அந்த பேக்குக்குள்ள இருந்து தான் அந்த கத்தியை வீச்சருவாவை எடுக்கிறாரு அப்படின்னு. அப்ப ப்ரீ பிளானடா அந்த கொடுவாவை அவர் எடுத்துட்டு போயிருக்காரா? ஒருவேளை ராஜ்புரன் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா உள்ள கண்டிப்பா நிச்சயமாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஏன்னா அவரோட மைண்ட் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் கண்ட்ரோல் பண்ண வீட்டிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் வீச்சருவாவை எடுத்துக்கிட்டே போயிருக்காரு. அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஒரு சில காரணத்தினால டக்குன்னு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உள்ள கதவை லாக் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம கதவை லாக் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா வெளியே வந்த அந்த கோபம் நிச்சயமாக உள்ள வந்திருக்கும். அந்த வீச்சருவாவை எடுத்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்க நடந்திருக்கும். இறைவன் புண்ணியத்தால அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம வெளியே தள்ளப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இதுல என்னால ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும். இந்த கேஸை வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர்ல தான் சேர்ப்பாங்க. ஏன்னா ஒருத்தரை ப்ரீ பிளானடா வெட்டணுங்கிறதுக்காகவே கத்தி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்திருந்தா கூட அது வந்து வேற ஒரு கேஸா மாதிரி இருக்கும். இவங்க வீட்டுல இருந்தே ஒரு கொடுவாலை எடுத்துட்டு போயிட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதே கொடுவாலை எடுத்து நான் உன்னை வெட்டுறேன், நீ எங்க செத்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இது வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். முன்ஜாமீன் கிடையாத ஒரு கேஸ்ன்னு தான் என்னால சொல்ல முடியும். எனிவே இவருடைய இந்த செயல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாம் தமிழர் கட்சியினரிடையே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் என்னால சொல்ல முடியும். இந்த செயலை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது.